ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு தடவை இட்லி பண்ணுறோம். ரவா இட்லி கூட எப்போவுமே பண்ணியிருப்போம், ஆனால் இந்த மாதிரி வித்தியாசமாக தக்காளி சேர்த்து ரவா இட்லி பண்ணியிருக்க மாட்டோம். இன்றைக்கி அதாங்க பார்க்க போகிறோம். சூப்பரான இந்த தக்காளி ரவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த தக்காளி ரவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக கமகமான்னு இருக்கும், அதுக்காக தான் நெய் சேர்த்துறேன். நெய் நல்லா உருகி வந்த உடனே இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறோம். 2 பொரிஞ்ச உடனே இப்போ இது கூட கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 2 ஒரு ஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கலாம். பருப்பை லேசாக வறுத்து விட்டால் போதும். பருப்பு பொன்னிறம் ஆகிறதுக்குள்ளேயே இப்போ இது கூட 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். பருப்பு முதலே ஃபுல்லாக சவந்துருச்சுன்னா அப்புறம் ரவையோடு சேர்த்து வறுக்கும்போது கருகிரும். அதனால் பருப்பு பாதி வறுபட்ட உடனே ரவையும் சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை மெதுவாக வறுத்து விடணும். அப்படியே லைட்டாக கலர் மாறி வாசனை வரணும், அந்த அளவு வறுக்கணும். அப்படியே கலர் மாறி வருது பாருங்கள் நல்லா இந்த அளவு வறுபட்டால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ அதே வாணலியில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். எப்போவுமே அரிசி அரைச்சி ஒரே மாதிரி இட்லி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக காலியாக தான் வரும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது செம்ம டேஸ்ட்டாக. இது கூட ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். சாதாரணமாக எப்பவும் பண்ணுற ரவா இட்லியில் தாளித்து மட்டும் கொட்டியிருப்போம். வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி போட்டிருக்க மாட்டோம். இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இப்போ இது கூட 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி 2 நல்லா வதங்கி சாஃப்டாக வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா வதங்கி வரட்டும். இந்த தக்காளி ரவா இட்லிக்கு தனியாக தொட்டுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 2ஐயும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அப்படி நல்ல கலர்ஃபுல்லாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த இட்லி. இதை எப்போவும் ஊற்றுற இட்லி தட்டுலையும் ஊற்றலாம், இல்லை மினி இட்லியாக கூட ஊற்றி கொடுக்கலாம். போதும், நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முதல்ல இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை, அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப் அளவு தயிர் எடுத்துக்கணும். 1 கப் அளவு ரவைக்கு 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பருப்பெல்லாம் சேர்த்து ரவையை வறுத்தோம் இல்லையா, அப்போ அது கூட முந்திரி பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். போதும், இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து வச்சாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற விடலாம். 5 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கி தான் போட்டிருக்கோம். அதனால் 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். தயிர் ஃபுல்லாக நல்லா இழுத்துருச்சு பாருங்கள். ரவை எப்படி கெட்டியாக இருக்குது, ஆனால் நல்லா ஊறி சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பை விட கம்மியாக இருந்தால் போதும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இட்லி எடுத்து ஊற்றுற பதத்துக்கு வந்தால் போதும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து அப்படியே இட்லி தட்டத்தில் விடலாம். லேசாக எண்ணெய் தொடச்சி கொத்தமல்லி தழையை தூவி வச்சுருக்கேன். நம்மளோட இஷ்டம்தான். கொத்தமல்லி தழை தூவுறதுனா தூவலாம், இல்லைன்னா லேசாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் போடுறதுனா கூட போடலாம். இட்லி வேகாதுக்கு முன்னாடியே பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 8லிருந்து 10 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா அப்படியே ரவை வெந்து இட்லி பந்து மாதிரி சும்மா சூப்பராக வருங்க.
இப்போ 8 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். வாவ், இங்கே பாருங்கள் இட்லி எப்படி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா அப்படி பிளேட்டில் ஒட்டாமல் சூப்பராக வரும். தொட்டுக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான இந்த தக்காளி ரவா இட்லியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.